சங்கி பேக் மேக் பண்றதுக்கு நான் கங்கா அக்ரவலோட சூப்பர் ஸ்டிச் யான் தான் எடுத்திருக்கேன். ஒரு பேக் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ யான் தேவைப்படும்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த பேக் மேக் பண்றதுக்கு 300 கிராம் ஒரு யான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மொத்தமா 300 கிராம். இந்த ஒரு யானே வந்து போதும் உங்களுக்கு ஒரு பேக் மேக் பண்றதுக்கு. லெஃப்ட் சைடு நமக்கு டெய்ல் யானும் ரைட் சைடு வந்து ஒர்க்கிங் யானும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைட் சைட்ல இருக்கிற ஒர்க்கிங் யானை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த லூப் வழியா தான் நம்ம செயின் கவுண்ட் வந்து போட போறோம் கண்டினியூஸா. இந்த லூப்குள்ள இந்த மாதிரி உங்களுடைய 2 ஃபிங்கரை உள்ள விட்டு ஒர்க்கிங் யானை வெளியில எடுத்துட்டு வர போறீங்க. ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி கிரியேட் ஆகும். ஆல்ரெடி ஒன்று இருக்கு, இது ஒன்று ரெண்டாவது. இதே மாதிரி கண்டினியூஸா உங்களுடைய விரலை உள்ள விட்டு ஒர்க்கிங் யானை அந்த லூப்ல இருந்து வெளியே ஒன்னொன்னா எடுத்துட்டு வர போறீங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. கண்டினியூஸா இதே மாதிரி எடுத்துட்டு வருவீங்க. இது எது வரைக்கும் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ரெட் கலர் பேக்குக்கு 10 செயின் கவுண்ட் வந்து பேஸா வச்சேன். இந்த பர்பிள்க்குமே வந்து நான் 10 செயின் கவுண்ட் தான் எடுக்க போறேன். உங்களுக்கு பேக்குடைய வித்து எந்த அளவுக்கு கீழே பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். வேணும்னா அதிகரிச்சுக்கோங்க, வேணாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதா வேணும்னா செயின் கவுண்ட்டை வந்து கம்மியா வச்சுக்கோங்க. 10 செயின் கவுண்ட் வந்து போட்டதுக்கு அப்புறமா ஃபைனலா ஒரு லூப் இருக்குல்ல, அந்த லூப்பை இப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி திருப்பி அடுத்த லைன் பக்கமா வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் யானை எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு இப்போ நம்ம மறுபடியும் அகெயின் அதே மாதிரி விரல அந்த லூப் வழியா உள்ள விட்டு ஒர்க்கிங் யானை வெளியே எடுக்க போறோம். கண்டினியூஸா இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு லூப் உள்ள இருந்து கைவிட்டு நம்ம ஒர்க்கிங் யானை வெளியில எடுத்துட்டு வர போறோம். இப்ப நமக்கு 10 செயின் பேஸ் கவுண்ட் வச்சோம்ல, இப்ப அந்த செயின் வழியா அந்த ஒர்க்கிங் யானை ஒவ்வொரு லூப்பா வந்து வெளியே எடுத்துட்டு வர போறோம். இங்க பாருங்க, செயின் உள்ளதான் நம்ம இப்ப கையை விட்டு உள்ள இருந்து வெளியே ஒர்க்கிங் யானை எடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்ல இருந்தும் ஒவ்வொரு லூப் எடுத்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாவே உங்களுக்கு எத்தனை வரும்? 10 லூப் வந்து கிடைக்கும் ஒரு சைடு. இப்போ நம்ம அதே மாதிரி தான் அதர் சைடும் பண்ண போறோம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு அதர் சைடு ஒரு செயினுடைய இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் நம்ம மறுபடியும் ஒரு 10 லூப் வந்து வெளியே எடுக்க போறோம். ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு 10 லூப்பு, அந்த பக்கம் ஒரு 10 லூப்பு. இது டோட்டலா ஒரு ரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ரவுண்ட் ஃபுல்லாவே நம்ம இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்றோம். இப்போ ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு ஒர்க்கிங் யானை லெஃப்ட் சைடு வச்சுட்டு அந்த ஆல்ரெடி இருக்குல்ல மேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த லூப்ல இருந்து நம்ம ஒர்க்கிங் யானை இப்ப வெளியே எடுக்க போறோம். இதே மாதிரி கண்டினியூஸா எல்லா லூப்ல இருந்தும் ஒர்க்கிங் யானை வெளியே எடுத்துட்டு வரணும். ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ண உடனே மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணிட்டு அதர் சைடு எல்லா லூப்ல இருந்தும் இப்ப ஒர்க்கிங் யானை வெளியில எடுத்துட்டு வருவோம். கண்டினியூஸா இதே மாதிரி பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டோம், இது ரெண்டாவது ரவுண்டு. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்பதான் நம்ம நோட் பண்ண போறோம். 2 ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம இதை தலைகீழா வைக்க போறோம். தலைகீழா வச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ண போறோம். ரெண்டா வந்து மடிக்க போறோம். மடிச்சீங்க அப்படின்னா அந்த பேகுக்கான பேஸ் அடியில உங்களுக்கு கரெக்டா கர்வா வளைஞ்ச மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு நீங்க அடுத்த செயின் ஸ்டிச் வந்து செயின் லூப் வந்து ஒன்னொன்னா வெளியே எடுக்க போறீங்க. ஒர்க்கிங் யானை இருக்கு, ஆல்ரெடி இருக்க லூப் இருக்கு, ஆப்போசிட் சைட்ல விட்டு நீங்க அப்படியே அழகா வெளியே எடுக்க போறீங்க. ஒர்க்கிங் யானை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லூப் வழியா உள்ள விட்டு ஒர்க்கிங் யானை அப்படியே வெளியே எடுத்து இன்னொரு லூப் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. கண்டினியூஸா லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி பண்ணுங்க. ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அதர் சைட்லயுமே எல்லா லூப்லயுமே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஒர்க்கிங் யானை ஒவ்வொரு லூப் வழியா வெளியே எடுத்துட்டு வர போறீங்க. லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி கண்டினியூவா ஒவ்வொரு லூப் வழியா ஒர்க்கிங் யானை வெளியே எடுத்துட்டு வாங்க. தேர்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் நீங்க அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரி கண்டினியூஸா போட்டுட்டு வந்தீங்கன்னா 4th ரோ கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹைட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ இதே மாதிரி லூப் நீங்க போட்டுட்டே போயிட்டு உங்களுக்கு தேவையான ஹைட் வரைக்கும் வந்து அதே மாதிரி ஸ்டாப் பண்ணுங்க.
எனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு என் பேக்குடைய ஹைட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா எக்ஸஸா இருக்கிற யானை உங்களுடைய பேக் வித்த அளவுக்கு ஒரு 10 டைம்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, போதும். அதுவே எக்ஸஸா இருக்கிற யானை கட் பண்ணிடுங்க, நமக்கு அது தேவைப்படாது. இதுவே வந்து போதும் தான் நமக்கு. இது எதுக்காக அப்படின்னா பேக்குடைய ஹேண்டில் கைப்பிடி நம்ம செய்யணும்ல, அதுக்காக தான். இந்த அளவுக்கு யான் இருந்தாலே நமக்கு அது போதுமானதா இருக்கும். எக்ஸஸ் யான் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு அதர் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து உங்களுடைய ஒர்க்கிங் யான் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த லாஸ்ட் டிப் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு லூப்ல பேக் டு ஃப்ரண்ட், பேக்ல இருந்து ஃப்ரண்ட், இதே மாதிரி ஒவ்வொரு லூப் வழியாவும் நீங்க அந்த யானை உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டு வர போறீங்க. மறந்துடாதீங்க, பேக் டு ஃப்ரண்ட், பின்னாடி இருந்து முன்னாடி லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த லூப் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஜஸ்ட் இப்படி புடிச்சிட்டு புஷ் பண்ணி நல்லா இழுங்க. இழுத்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கிற எல்லா யானுமே வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மேல இருக்கிற ஒவ்வொரு லூப்புமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவே வந்து போதுமானதா இருக்கும். இப்போ எப்படி ஃப்ரண்ட் ஒரு சைட் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக் சைடும் நம்ம வந்து பண்ண போறோம். அப்படியே திருப்பிட்டு பேக் சைடுமே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் டு ஃப்ரண்ட் தான் வரணும், பின்னாடி இருந்து முன்னாடி ஒவ்வொரு லூப் வழியாவும் விட்டு லாஸ்ட் வரைக்குமே எடுத்துட்டு வந்து இதை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இதே மாதிரி புஷ் பண்ணி எக்ஸஸா இருக்கிற யான் எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுக்க போறோம். வெளியே எடுத்துட்டதுக்கு அப்புறமா மேல இருக்கிற லூப் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சுருக்கம் இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா பேக் வந்து இப்போ ரெடி ஆயிடும். இப்போ நம்ம பேக்குடைய ஹேண்டில் கைப்பிடி தான் வந்து பண்ண போறோம். கைப்பிடி பண்றதுக்கு பேக்குடைய சைட்ல இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியா நம்ம ஸ்டார்டிங் பண்ணோம்ல, ஃபிங்கர் எடுத்துட்டு போயிட்டு ஒர்க்கிங் யானை அது வழியா உள்ள விட்டு வெளியே ஒரு லூப் மாதிரி கிரியேட் பண்ணோம்ல, அதே மாதிரி லூப் மாதிரி ஒவ்வொரு லூப்பா வெளியே எடுத்துட்டு வர போறீங்க. இப்படி எடுத்துட்டு வரும்போது ஒரு செயின் மாதிரி இருக்கும். இந்த செயின் தான் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கான கைப்பிடியா வந்து இருக்க போது. நீங்க வச்சு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் வச்சு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் லூப் வழியா இருக்கிற அந்த எக்ஸஸ் யானை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி அது வந்து ஒரு நாட் மாதிரி இருக்கும். அது கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ கம்ப்ளீட் ஆயிட்டு எக்ஸஸா இருக்கிற யானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதர் சைடு ஒரு பெரிய ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோல் வழியா விட்டுட்டு ஆல்ரெடி மேலே இருக்கிற அந்த செயின் லூப் வழியா அந்த எக்ஸஸ் யானை வெளியே எடுக்க போறோம். வெளியே எடுத்துட்டீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி லாக் ஆகிடும். லாக் ஆனோடனே எக்ஸஸாக இருக்கிற யானை ரேண்டமாக இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக உள்ளே விட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய சங்கி பேக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த யானோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.